ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்னர்ஸ் ஃபேக்டரி. இப்போ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த மவுஸ் பாயிண்டருக்கு பின்னால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு எல்லோ கலர் சர்க்கிள் இருக்கிறது நம்ம ஆன்லைன் டீச்சிங் வீடியோஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த மவுஸ் பாயிண்டர் வந்து, அதாவது இந்த எல்லோ கலர் சர்க்கிளில் இருக்கக்கூடிய அந்த பாயிண்டர் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்காக இந்த வீடியோ. இன்னும் நீங்கள் லேர்னர்ஸ் ஃபேக்டரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் ஆல் நோட்டிஃபிகேஷன் வந்து எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து அந்த மவுஸ் பாயிண்டர் வந்துட்டு பொதுவாகவே நம்ம ஆன்லைன் டீச்சிங்ஸ்க்கெல்லாம் வந்து யூஸ் ஆகக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அதை எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிற பார்க்கலாம். அதுக்கு ஒரு லிங்க் இருக்குது. அந்த லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னோட டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுக்குறேன். ஸோ அந்த லிங்க்கை இதுதான் அந்த லிங்க்கு. ஸோ ஒன்ஸ் இந்த லிங்க்கை வந்து நீங்கள் கூகுளில் போட்டுட்டு இதை நீங்கள் என்டர் பண்ணதுக்கப்புறம் இங்கே டவுன்லோட் ஆப்ஷன் வரும். எல்லோ சர்க்கிள் கர்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுன்லோட் வரும். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணோன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டவுன்லோட் செக்ஷனில் வந்துட்டு டவுன்லோட் ஆகிடும். சர்ச் பாக்ஸில் போயிட்டு மவுஸ் அப்படின்னு சொல்லி கொடுங்க. ஸோ மவுஸ் செட்டிங்ஸ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். Windows 11 வந்து நீங்கள் சர்ச் பாக்ஸில் கொடுத்தீங்கனாலே மவுஸ் செட்டிங்ஸை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நான் வந்து மவுஸ் செட்டிங்ஸ்குள்ளே போகிறேன். ஸோ மவுஸ் செட்டிங்ஸ்குள்ளே போனோன்னே இங்கே பார்த்தீங்கன்னா மவுஸ் பாயிண்டர் சைஸ் அண்ட் கலருங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பை டிஃபால்ட்டாக Windows 11 இருக்கக்கூடிய மவுஸ் பாயிண்டர் ஸ்டைல்லாம் வந்து இங்கே ஆல்ரெடி டிஸ்பிளே ஆயிருக்கும். இப்போ நாம் வந்து டவுன்லோட் பண்ண அந்த பாயிண்டரை வந்து நம்ம இந்த விண்டோஸ்குள்ளே நம்ம வந்து மேப்பிங் பண்ணணும். அது எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இப்போ Windows 11 வந்து பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் மவுஸ் செட்டிங்ஸ் பாயிண்டர் ஐகான்ஸ் அண்ட் விசிபிலிட்டி அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு செட்டப் பாக்ஸ் வந்து கிரியேட் ஆகும். அந்த செட்டப் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்டர்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இந்த பாயிண்டர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பாயிண்டர்ஸ் வந்து இங்கே ஆல்ரெடி டிஃபால்ட்டாக இன்ஸ்டால் ஆகிருக்கக்கூடிய பாயிண்டர்ஸை இப்போ நாம் வந்து புதுசாக ஒரு பாயிண்டர் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த பாயிண்டரை வந்து நம்ம Windows 11 வந்துட்டு இப்போ வந்துட்டு நம்ம வந்து மேப்பிங் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே ப்ரௌஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. அந்த ப்ரௌஸுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போது நீங்கள் வந்து அந்த கர்சரை வந்து எங்கே டவுன்லோட் பண்ணியிருக்கீங்களோ அந்த ஆப்ஷனை நீங்கள் மேப்பிங் பண்ணுங்கள். இப்போ என்னோட இதில் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட்ஸில் வந்து இருக்குது. அதை போய் நான் வந்து இப்போது எடுக்க போகிறேன். ஸோ டவுன்லோட்ஸ் இருக்கக்கூடிய இந்த எல்லோ சர்க்கிள் கர்சரை வந்து நான் வந்து செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டு ஓப்பன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், அந்த எல்லோ சர்க்கிள் மவுஸ் பாயிண்டர் வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டமில் உள்ள வந்துருச்சு. இப்போ நான் வந்து அப்ளை கொடுக்குறேன். அப்ளை கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியுது என்னோட மவுஸ் பாயிண்டரில் அந்த எல்லோ சர்க்கிள் வந்து மாறி இருக்கிறது தெரியுது. ஸோ நீங்கள் இப்போது எதை பண்ணினாலும் அந்த மவுஸ் பாயிண்டர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ சர்க்கிளோட டிஸ்பிளே ஆகிறத நீங்கள் பார்க்க முடியும். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆன்லைன் கிளாஸ் நீங்கள் எடுக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மவுஸ் பாயிண்டர் வந்து எங்கே மூவ் ஆகுது அப்படிங்கிறத தெரிஞ்சு கொள்வதற்கு இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு அமையும். இதை வந்து சிஸ்டமில் இருக்கவங்க, அதாவது கவனிக்கிறவங்க, லிசன் பண்ணுறவங்க இதை நல்லாவே வந்துட்டு மவுஸ் பாயிண்டர் எங்கே மூவ் ஆகுது அப்படிங்கிறத அவங்களால பார்த்துக்கொள்ள முடியும். இன்கேஸ் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு அந்த மவுஸ் பாயிண்டர் வந்துட்டு நீங்கள் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னு சொன்னால் திருப்பி நீங்கள் பை டிஃபால்ட்டாக வந்து நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் மவுஸ் செட்டிங்ஸ் பாயிண்டர் ஐகான்ஸ் அண்ட் விசிபிலிட்டி அந்த ஆப்ஷனுக்குள்ளே போங்க. அதில் போயிட்டு பாயிண்டர் ஆப்ஷன் போங்க. பாயிண்டர் ஆப்ஷன் போயிட்டு இங்கே யூஸ் டிஃபால்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த யூஸ் டிஃபால்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு அப்ளை கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய மவுஸ் பாயிண்டர் வந்து நார்மல் வியூவுக்கு வந்து வந்துடும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நான் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ அது வேணும் அப்படின்னா நீங்கள் இதை கிளிக் பண்ணி இந்த மவுஸ் பாயிண்டரை எல்லோ சர்க்கிள் கர்சரை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கல முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கனாலும் பரவாயில்ல, ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் லைக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி இந்த வீடியோவை தேடுறவங்களுக்கு இது வந்து அவங்களுக்கு சர்ச் பாக்ஸில் டிஸ்பிளே ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லேர்னர்ஸ் ஃபேக்டரி. மற்றும் நல்ல வீடியோவில் திரும்ப நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.